அங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்துமே, 5 விரலும் 5 பொருளை சொல்லுகிறது. சிவம், உயிர், ஆணவம், கன்மம், மாயை. இப்போ இப்படி இருந்தது என்னாச்சு? இறைவன் இந்த 2ஐயும் கூட்டுனான். இப்போ ஒரு கட்டில் இருந்த உயிருக்கு 3 கட்டு போட்டாச்சு. கன்மம் கூடிருச்சு, மாயை கூட்டியாச்சு. அப்போ என்ன அர்த்தம்? உடம்பு என்ற ஒன்றை கூட்டி அந்த உடம்புக்கேற்ப வினையை கூட்டணும். இதுதான் இறைவன் செய்கிற விசித்திரமான வேலை. அவர் செய்த முதல் வேலை இதுதான். இறைவன் தனித்திருந்தான், உயிர் மலத்தோடு இருந்தது, மாயை கண்மம் தனித்திருந்தது. இப்போ இறைவன் என்ன பண்ணார்? இந்த மாயை என்கிற பொருளை இருந்து உடம்பை வடிவாக்கம் செய்கிறான். உடம்பு டிசைன் பண்ணுறார். இப்படி கார் தொழிற்சாலை பல்வேறு வகையான கார்களை தயாரிக்கிறதோ, 800 சிசி, 1000 சிசி, 1500 சிசி, 2000 சிசி அப்படின்னு கார்களை வகை ஒரே நிறுவனம் தான் பல வகை காரை தயாரிக்குது. அதுபோல் இறைவன் மாயை என்கிற பொருள் இருந்து ஊர்வன, நடப்பன, பரப்பன அப்படின்னு 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 லட்ச வேறுபாடுடைய சட்டை. இப்போ மொத்தம் இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போ இறைவன் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி வச்சுட்டார். எது? 84 லட்சமான உடல் வடிவமைப்பை உற்பத்தி பண்ணி வச்சுட்டார். இப்போ இந்த ஆணவத்தோடு இருக்கிற உயிருக்கு பாருங்கள், அதில் எத்தனை உயிர் கிடக்குது? எண்ணிறந்த உயிர்கள். இதில் இப்போ நம்மளையே நாம் எடுத்துக்குவோம். இப்போ நம்மளை அங்கேருந்து எடுத்தார். எங்கள் ஆணவத்திலிருந்து நம்மளை இப்படி வெளியே எடுத்தார். எடுத்து என்ன பண்ணார்? இந்த மாயைங்கிற சட்டைக்குள்ளே கொண்டு சேர்த்தணும். சேர்த்தும் போது எந்த சட்டையோ கொடுப்பது சார் மிகப்பெரிய சிக்கலான விஷயம். ஏன் அது? ஏன் 84 லட்சத்தை போய் கொடுத்தா என்னத்தை கூட்டுறதுன்னே தெரியலையே. அது நமக்கான பிரச்சனை, அவருக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்? அவர் என்ன பண்ணுகிறாருன்னு ஒரு ஃபார்முலா அதில் சொல்ல போகிறார். அதான் அது தெரிஞ்சிட்டிங்க உங்களுக்கு இந்த செய்தி ஒரு சாதாரண செய்தி. 84 லட்சம் என்கிற வேறுபாட்டை சுருக்கின 7: ஊர்வன, நடப்பன, பரப்பன, நீர்வாழ்வன, மனிதர், தேவர் அப்படின்னு பிரிக்கிறோமா இல்லையா? சரி, அப்போ இதில் ஒரு உயிரை அனாதி காலத்தில் பிறப்பிலே இல்லாதிருக்கிற உயிரை ஒன்றை எடுத்து பிறப்புக்கு உட்படுத்த வேண்டும் என்றால் இறைவன் அந்த உயிரை அதிகபட்சம் தேவராக பிறப்பிப்பதா, இல்லை ஊர்ந்து போகின்ற விலங்கா பிறப்பிப்பதா, அல்லது தாவர எதுக்கு இந்த உயிரை பிறப்பு எதை கொடுப்பது அப்படிங்கிற இடம் வரும்போது அவன் எந்த சிரமமும் படுவதே இல்லைங்க. ஏன்? அவன் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கிறான். அந்த ஃபார்முலா வண்ணம் நம்மளை உட்படுத்தும் போது அந்த இடம் வரும்போது நமக்கு சட்டையை இதுதான் உனக்கு சட்டைன்னு கொடுத்துருவான். ஏன்? அவன் நடுநிலையாளன் என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு இப்போ நான் இதுவரை சொன்னதெல்லாம் ஒரு பக்கமாக வச்சுக்குங்க. இப்போ எந்த சட்டை கொடுப்பது என்பதை இறைவன் எப்படி தீர்மானிப்பான் என்ற கேள்விக்கு வருவோம். ஏன் எடுத்தோடனே மனித சட்டை கொடுத்துருக்கூடாதா? ஏன் எடுத்தோடனே தேவர உடம்பை கொடுத்துருக்கூடாதா? இல்லைங்க, இதுதானா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த டார்வின் சொன்ன மாதிரி நம்மளை முதல்ல ஊர்வனிலிருந்து, நடப்பனிலிருந்து, பரப்பனை வந்து, அப்புறம் விலங்காயி, அப்புறம் குரங்காயி, அப்புறம் நம்ம மனிதனாக வந்தன்னு வச்சுக்கலாமா? அப்படின்னா அது அவருடைய கோட்பாடு. நமக்கு இந்த கோட்பாடு உடன்பாடானது அல்ல. அப்போ நீங்கள் குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் முன்னைய பிறப்பு குரங்கு தான். நம் சைவம் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன்? உங்கள் பிறப்பு இதற்கு முந்தைய பிறப்பு நீங்கள் தேவராக கூட இருந்திருக்கலாம், பறவையாக கூட இருந்திருக்கலாம், ஒரு விலங்காக கூட இருந்திருக்கலாம், ஒரு நீரில் வாழ்கிற மீனாக கூட இருந்திருக்கலாம். அது உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. இவை என் கடந்த கால பிறப்பு எது என்பது எதுவாக வேணாலும் இருந்திருக்கலாம். இனி நான் அடுத்து எடுக்க போடுகிற பிறப்பும் எதுவாக வேணாலும் இருக்கலாமே ஒழிய நீங்கள் சொல்கிற ஃபார்முலா அப்புறம் வச்சிங்கன்னா குரங்கு அப்புறம் மனிதன், அப்போ மனிதனுக்கு அப்புறம் என்ன ஆகும்? மீண்டும் அமீபாவில் போய் ஓர் உயிராக வந்துடுமா? சரி, அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ ஓர் உயிர் அமீபாவில் தொடங்கி மனித சட்டைக்கு வரைக்கும் வருவோம், திருப்பி போவோம். அப்படியே வந்து போயிட்டே இருந்தால் இதனுடைய எண்டு என்ன?
டார்வின் சொல்லவில்லை. ஏன் அவங்க அறிவு அவ்வளோதான் எட்டி இருக்குது. நம்ம அவங்கள குறை சொல்லிங்க, அவங்க ஆராய்ச்சி ஒருவாறு சொல்லியிருக்குது. அது பொருத்தமாக இல்லையா என்பதை நீங்கள் இந்த மாதிரி நூலை படிச்சுட்டு நீங்கள் தான் ஆய்ந்து பார்க்கணும். டார்வின் கோட்பாடு சரியா தப்பா? ஏன் டார்வின் சொன்னது பரிணாமம், அதுக்கு போய் பரிணாமம்னு பேர். பரிணாமம் என்பது அறிவற்ற பொருளுக்கு பொருந்தும், அறிவு பொருளுக்கு பொருந்தாது. உயிர் அறிவு பொருள். எனவே டார்வின் கோட்பாடு உயிருக்கு பொருந்தாது. எதுக்கு பொருந்தும்? சடப்பொருளுக்கு பொருந்தும். அப்போ பரிணாமம் என்பது என்ன? ஒன்று இன்னொன்றாக ஆகுதல். பால் தயிராதல் பரிணாமம், தயிர் மோதாதல் பரிணாமம், தயிரிலிருந்து வெண்ணெய் எடுத்தல் பரிணாமம், வெண்ணெயிலிருந்து நெய் எடுத்தல் பரிணாமம். இதுக்கெல்லாம் பரிணாமம்னு பேர். அது மாதிரி நாம் ஒன்று இன்னொன்றாக ஆகுதல், நாம் அப்படிலாம் ஆகலை. நாம் உயிர் பொருளுக்கு போடப்படுகிற சட்டை மட்டும் வேறு வேறு சட்டையாக வருது. ஏன் இந்த சட்டை வேறு வேறையாக வருது? அதுதான் இப்போ ஆராய்ச்சி. இப்போ நம்ம கேள்வி என்ன? முதல் பிறப்பு எந்த சட்டை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? இதுதான் கேள்வி. நல்லா நினைவிற்கொள்ளுங்க. நமக்கு வழங்கப்பட்ட முதல் சட்டை 84 லட்சத்தில் எதுவாக வேணாலும் இருந்திருக்கலாம். அல்லது 7ன்னு சொன்னாங்க பாருங்கள், அந்த 7ல் ஏதாவது ஒன்றாக இருந்திருக்கலாம். அல்லது 4ல் ஏதாவது ஒன்றாக இருந்திருக்கலாம். எது? வியர்வையில் தோன்றுவது, முட்டையில் தோன்றுவது, கருவில் தோன்றுவதுன்னு படித்தோம் இல்லைங்களா? அந்த 4ல் ஏதேனும் ஒன்றாக அப்போ 4ஆவும் சொல்லலாம், 7ஆ சொல்லலாம், விரிச்ச 84ஆ சொல்லலாம். இதுதான் வகை. அந்த 4ல் 1, 7ல் 1 அல்லது 84ல் 1ல் எந்த ஒன்றாக வேணாலும் இருந்திருக்கலாம் என்பதுதான் சைவ சித்தாந்தம். நீங்கள் இதுதான் முதல் பிறப்பு, இது 2வது பிறப்பு, இது 3வது ஒரு அட்டவணை போட்டிங்கன்னா அது அப்படியே கண்ணக்கட்ட மாதிரி அதே வரிசையில் தான் வந்து போகும். அப்போ இங்கே மனித சட்டைக்கு பிறகு நீங்கள் தேவராகி விடலாம். தேவராகிட்டால் மீண்டும் முதல் இடத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னா இது பொருத்தமானது அல்ல. இது சிக்கலுக்குரியது என்பது தான் சைவ சித்தாந்தம் துணிந்து சொல்லுகிறது. அப்போ நம்ம சித்தாந்தத்தின் அடிப்படையில் முதல் பிறப்பு எதுவாக இருக்கும், எப்படி இறைவன் தீர்மானித்தான்?